ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படின்னா, நாளைக்கு பட்ஜெட்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோ. நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு சில யோசனைகள் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த யோசனையை நீங்கள் நாளைய ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த யோசனைகள் கண்டிப்பாக முழுக்க முழுக்க என்னோட ஐடியாஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் பண்ணலாம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த பட்ஜெட் டே ட்ரேடிங்கை நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். என்ன பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் அந்த குழப்பத்தை தணிக்கிற விதமாக இருக்குங்க. ஸோ மொதல் ஐடியா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பட்ஜெட் டே இல்லைனா ஏதாவது நியூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே டெல்டாவை பிடிக்க தான் ரொம்பவே ஆர்வப்படுவோம். ஸோ இங்கே டைம் டிகேவும் சரி, மற்ற எந்த விஷயங்களும் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஒரு பெரிய மூவ் மார்க்கெட்டில் இருக்கும், அந்த மூவை எப்படியாவது தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஈவெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெட் பண்ணி நல்ல ஒரு கெயின் எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அதுக்கான ரிஸ்க்கை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் இந்த ரிவார்டு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இந்த டெல்டாவை பிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிஃப்டியை தொடாதீங்க. ஏன்னா நிஃப்டி வேலைக்கிழமைக்கான எக்ஸ்பைரியை ஃபேஸ் பண்ணுது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம எதை ஃபேஸ் பண்ணலாம், எதை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரியை கையில் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஸ்மார்ட்டான ட்ரேடர்ஸ் நிஃப்டியை தவிர்த்து சென்செக்ஸை தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதில் நல்ல ப்ரீமியமும் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 3 நாள் தான் எக்ஸ்பைரி. ஏன்னா அது செவ்வாய்க்கிழமையே பார்த்திங்கன்னா நமக்கு முடியறது இருக்குது. ஓகேங்களா? ஏன் ப்ரோ நான் நிஃப்டியும் எடுக்கலாம்ல அப்படின்னா, நீங்கள் நிஃப்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சென்செக்ஸை எடுக்கலாம். ஏன்னா நிஃப்டியில் 4 நாளுக்கான டெல்டா வேல்யூ வச்சுருக்கு, தீட்டா வேல்யூ வச்சுருக்கு. எல்லாமே ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 4 டேஸ்க்கான வேல்யூஸ் வச்சுருக்கு. இதே சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே, அதாவது நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கான வேல்யூஸை தான் கையில் வச்சுருக்கு. அப்போது நீங்கள் லாங் ஸ்ட்ராடலை நிஃப்டியில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹500 நீங்கள் கொடுக்கணும். அதாவது ₹500 அப்படின்னா இது லாஸ்ட்டாக எண்டு முடியும் போது, பட் காலையில் ₹550 கிட்ட இருந்தது. ஸோ 500 × 75 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ₹35,000 இருந்தால் மட்டும்தான் ஒரு லாங் ஸ்ட்ராடல் நிஃப்டியில் பண்ணியிருக்க முடியும். அப்போது ஏன் 35,000 அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே ₹500 இருந்தாலும் 25 குவான்டிட்டிக்கு வெறுமனே எனக்கு தெரிஞ்சு ஒரு 13,000 14,000 இருந்தாலே போதும். ஓகேங்களா? பட் இப்போ 3 மடங்கு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றதுனால நமக்கு ட்ரேடிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுமே கொடுத்து நான் லாங் ஸ்ட்ராடல் தான் எடுக்கிறேன், இதில் வின்னிங் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, அதுக்கு மார்க்கெட் ஒரு 500-700 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும், இல்லை 500-700 பாயிண்ட்டுக்கு கீழே போகணும். இதுக்கு நடுவில் ஒரு நாள் மார்க்கெட் இங்கே இருந்தால் கூட, இல்லை மார்க்கெட் 400 பாயிண்ட் தான் நவுந்துருக்கு அப்படின்னா கூட பெரிய அளவு லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் நிஃப்டியில் நான் இங்கே லாங் ஸ்ட்ராடல் உங்களுக்காக எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, அட் த மணி 23,600 நான் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வாங்குகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்படி நம்ம வாங்கும்போது லைக் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35,408 கேட்குறாங்க. இந்த ஒரு ஹோல்டிங்கை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். இது ஒரு சிமுலேட்டர் தான். ஸோ மோர் ஆர்லெஸ் ஒன்றை மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓரளவு இருக்கும். நாளைய டைமுக்கு 4:52க்கு இந்த பொசிஷனு நாளைக்கு டேவே முடிஞ்சாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே போனால் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் நவுந்தால் தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இங்கேருந்து கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட் கீழே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இங்கே நீங்கள் 35,000 நீங்கள் கொடுத்து வச்சு வாங்கியிருக்க அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டைம் டிகே இழக்கக்கூடும். அதாவது ஃபாஸ்ட்டாக நகரணும். ஒன்று 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நகரணும், இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு 700-800 பாயிண்ட்டுக்காக நகரணும். இந்த மாதிரி ஒரு மூவ் இருந்தால் தான் நிஃப்டியில் காசு பார்க்க முடியும் லாங் ஸ்ட்ராடலில். இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நேக்கடாக தான் ஆப்ஷன் எடுக்கணும். அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அந்த டேரெக்ஷனில் போகல அப்படின்னா எல்லாமே குறைஞ்சிரும். இன்றைக்கே ஐவி கிராஷ் ஆகிடுச்சு, நாளைக்கு இன்னும் ஐவி கிராஷ் ஆகும். நல்ல நியூஸ் வர வர நம்ம ஏதாவது தப்பான சைடில் எடுத்திருந்தோம் அப்படின்னா டபுள் அடி விழுவோம் அப்படின்றது மட்டும்தான் விஷயம். ஸோ கண்டிப்பாக லாங் ஸ்ட்ராடல் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். நல்ல மார்க்கெட் போச்சுன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லைனா மாட்டிப்போம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஐவி கிராஷ் ஆகிருக்கு, அதாவது ஒரு ஈவெண்ட் ஃபேஸ் பண்ணுது மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடியே ஐவி கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் எதிரே பார்க்கல. நல்ல பட்ஜெட் இருக்கும் அப்படின்றதுக்கான
வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்க தேவையே கிடையாது. ஸோ மார்க்கெட் ஏறவே இந்தியா விக்ஸும் இறங்குச்சு. இது மூலமாக கண்டிப்பாக நல்ல பட்ஜெட் இருக்கும் அப்படின்றது வந்து நானும் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு சைட் டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும் அப்படின்றது வந்து நான் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஒரு 12 மணிக்கு நான் வந்து கமெண்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் மார்க்கெட் போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் நான் வந்து அப் சைடில் போகும்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயமா இல்லை மார்க்கெட் எதிர்பாராதது அந்த விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நான் மேலே எதிர்பார்க்குறேன். பட் நியூஸ் என்ன மாதிரி வேணால் வரலாம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஃபைனலாக ஏதாவது ட்ரேடிங் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேக்கு ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக டைரக்ஷனல் என்ட்ரி எடுக்கிறது தான் வந்து நல்ல ஒரு பெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லாங் ஸ்ட்ராடல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். இன்னும் இந்தியா விக்ஸ் இறங்குற பட்சத்தில் இன்னும் இப்போது 16 பாயிண்ட் சம்திங் இருக்குல்ல, இன்னும் நல்லா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ஒரு 15 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் லாங் ஸ்ட்ராடல் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு சைடு நல்லா கொஞ்சம் மார்க்கெட் போனால் கூட நல்ல ஒரு கெயின் வரதுக்கான வாய்ப்பு. ஸோ அது இந்தியா விக்ஸ் இறங்கினா மட்டும் லாங் ஸ்ட்ராடல் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வேண்டாம், டைரக்ஷனல் என்ட்ரி தான் வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் எடுக்கிறது நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ நான் பொசிஷனலாக ட்ரை பண்ணுறேன், நல்ல பொசிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லேடர் ட்ரை பண்ணலாம். அந்த லேடருக்கான ஒரே ஒரு என்ட்ரி நான் போடுறேன். மேபி இது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் போகலாம். நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஐடியா மட்டும் கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த லேடர் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போச்சுன்னா கான்ட்ராவாக எடுப்பேன். ஸோ அதர்வைஸ் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் ஒரு உதாரணத்துக்கு இப்போ 77,700 இருக்குது இதே சென்செக்ஸில். ஒரு 1000 பாயிண்ட் நவுந்துருச்சு ஒரு உதாரணத்துக்கு. இப்போது 1000 பாயிண்ட் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ பொசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டு 1000 பாயிண்ட் நவுந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி 75,000 சொச்சத்தில் இருந்தது. இப்போ 78,000க்கு மேலே இருக்குன்னா ஒரு 2,500 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிடுது. அப்போது நம்ம ஒரு கான்ட்ராவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாமே. ஒரு உதாரணத்துக்கு நான் அட் த மணிலேருந்து ஒரு 500 பாயிண்ட் தூரமாக கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னுமே திங்கள் செவ்வாய் இருக்குது. அந்த 2 நாளில் மார்க்கெட் என்ன வேணால் கீழே ஒரு ஆட்டம் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஞ்சம் சேஃபர் சைடாக ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டே நான் வந்து ஓடிஎம்லேயே எடுக்கிறேன். ஒரு பை ஒன்று எடுத்துக்கிறேன் 617 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் நான் தூரமாக தான் எடுக்கிறேன், அட் த மணியில் எடுக்கலை. ஸோ 600 பாயிண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 200 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டக்க ஒரு எட்ஜு தேடிக்கிறேன். மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது. அந்த 200 பாயிண்ட்டை எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸும் முக்கியம். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எடுங்க. இந்த லெக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 75-200 வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் மார்க்கெட்டு 77-700 இருக்கும்போது நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு 1000 பாயிண்ட் போகும்போது கண்டிப்பாக இது வந்து 76,200 இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து ஒரு 12,000 இருக்குது. அவ்வளோ வேண்டாம். நம்ம ஒன் சைட் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 32 ருபீஸ் தான். ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயம் தான் நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் திங்கள் செவ்வாயில் இறங்கினா கூட ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்னை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து முழுக்க கான்ட்ரா. இந்த கான்ட்ராவில் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். நல்ல ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ஒரு ப்ராட் மார்க்கெட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,000 ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராடான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,200 பாயிண்ட்டுக்கு வந்து கவர் பார்க்கும். ஸோ எங்கே நின்னாலும் ஒரு டீசெண்டான ரிட்டனை வந்து இங்கே நம்ம எடுக்கலாம். இது வந்து நாளைக்கு மார்க்கெட் ஒரு சைடு போகும்போது நம்ம ஆப்போசிட்டாக எடுக்கிற விஷயம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே நம்ம லேடர் சொன்னது என்ன அப்படின்னா கண்டிப்பாக கான்ட்ரா வியூ வச்சு தான் எடுக்க போகிறோம். ஒரு சைடு மார்க்கெட் நல்லா போனதும் நம்ம வந்து கான்ட்ராவில் எடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஐடியா தெரியல அப்படின்னா இந்த கவர்ட் கால் எடுக்க வேண்டாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக தேவை. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஷார்ட் டைமில் ஒரு கவர்ட் கால் வந்து எடுக்கலாம். அது எப்படி அப்படின்றதும் காட்டுறேன். ஸோ அதுவும் நான் வந்து சென்செக்ஸில் எடுக்கிறேன். இப்போது இந்த சென்செக்ஸில் ஒரு உதாரணத்துக்கு 1000 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நான் இதை கால் சைடில் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது மேலே மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு நினச்சா மட்டும் எடுங்க. அதர்வைஸ் இதை நீங்கள் தொட தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் பாருங்கள். நான் வந்து காலை ஷார்ட் பண்ணிக்கிறேன். கவர்ட் கால்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சரை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து காலை வந்து ஷார்ட் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற விஷயம் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 400-500 பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து லாஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த லாஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே மார்க்கெட் நகருதோ அங்கே வந்து புதுசாக காலை வந்து செல் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், இது பிகினருக்கு செட் ஆகாது. இது பிகினருக்கு செட் ஆகாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இதுக்கு முன்னாடி கவர்ட் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 77,500 மார்க்கெட் இருக்குது, நாளைக்கு ஒரு 1,500 பாயிண்ட் 76,000 கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு, ஒரு 1,500 2% மார்க்கெட் இறங்கியிருக்கு, இல்லை இதுக்கு மேலே போகாது, இல்லை இதுக்கு மேலே ஒரு 500 பாயிண்ட் தான் போகும் அப்படின்னா தாராளமாக அப்போ வந்து 76,000 ஒரு உதாரணத்துக்கு 76 காலை ஷார்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஃபியூச்சரை வாங்கிக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு பெட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா, வேறு எதுவும் இல்லை. ஸோ எது ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு ஒரு வியூ தெரியணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் அந்த லேடரும் நான் கொடுத்தேன். இல்லை அப்படின்னா இந்த கவர்ட் காலும் நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ செக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லைனா ட்ரேடு வந்து தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.